வணக்கங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இதுல இந்தியாவோட கேப்டன் நம்ம தல தோனி தான். ஆனா பாகிஸ்தான் டீம் ஒரு 11 பேர் சேர்ந்திருக்காங்களே ஒழிய அவங்க கேப்டன் யாருன்னே தெரியாது. நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. மேட்ச் எல்லாம் முடியட்டும், நாங்க ஜெயிச்சோம்னா அப்புறம் கேப்டன் யாருன்னு சொல்றோம். இப்படி சொன்னா ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்க தானே. ஒரு 3 மணி நேரம் மேட்சுக்கே இது ஒத்துக்க மாட்டீங்கன்னா 5 வருஷம் நாட்டை ஆள போற ஆளுமை யாருன்னு தெரியாத ஒரு கட்சிக்கு நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? இன்னும் அவங்கனால டிசைடே பண்ண முடியல யாரு லீடர்னு. என்ன பயமா? இவங்கள சொன்னா இவருக்கு அறிவில்லை அப்படிங்கறதுனால இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்கள சொன்னா அந்த அம்மாக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்கள பேர் சொன்னா ஓட்டு விழாது. இவங்கள சொன்னா இவங்க பயங்கர ஸ்கேம்ல ஏற்கனவே மாட்டிருக்காங்க, நிறைய கேஸ் இருக்கு, இவங்களையும் இப்ப நம்ம பேரை வெளியில சொல்ல முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லலையா யாரு தலைமைன்னு? புரியல. தலைவர் யாருன்னே நிர்ணயிக்காத ஒரு கட்சியில எப்படிங்க போய் ஓட்டு போடுறது? யாருன்னு சொல்லுங்க. ஏன் பயமா? உள்பூசல் வந்துரும் பயமா பேர் சொன்னா? யாருன்னு சொல்லுங்க. மக்களை நீங்க சிந்தியுங்க. ஒண்ணுமே டிசைட் பண்ண முடியாத ஒரு கூட்டணி கட்சிக்கு நீங்க உங்க வாக்களிக்க போறீங்களா? இல்ல இதுவர் தான் தலைமை 10 வருஷம் நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற நம்ம மோடிஜிக்கு வாக்களிக்க போறீங்களா? தமிழ்நாட்டுல கண்டிப்பா தாமரை மலரணும். உங்கள் ஓட்டு மோடிஜிக்கு. மீண்டும் மோடி வேண்டும். மோடி தயவு செஞ்சு யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பீங்க தமிழக மக்கள்னு நம்புறேன். தேங்க்யூ.